வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம டாரட் பிரசன்னம் மூலமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப பொறுமையில ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பவர்கள் நம்ம மிதுன ராசி அன்பர்கள் தான். பொறுமை நிதானம் எல்லாம் இருந்தா கூட அந்த இடத்துல திறமையும் அதிகமாக இருக்கும். அந்த திறமைக்கேற்ற அங்கீகாரம் அப்படின்றது இவர்களுக்கு பெருமளவு அந்த இடத்துல கிடைக்கிறது கிடையாது. அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் திறமை உங்களுக்கு நல்லபடியா இந்த இடத்துல யூஸ் ஆகுமா அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை இந்த பதிவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த தெய்வ சக்தியின் மூலமாக தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு தெய்வ பிரார்த்தனை முக்கியன்றதை இந்த பலன்கள் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் தான் நிறைய ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்க. அதாவது எங்கே போனாலுமே உங்களுக்கு ஒரு தடைகள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு அது எந்த விதத்தில் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகின்ற இடத்துல நிறைய ஒரு மாற்றங்கள், நீங்களே நல்ல ஒரு ஆட்சி செய்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், வேலையிலும் ஒரு நல்ல ஒரு பதவின்றது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய தெய்வ பிரார்த்தனை மிக முக்கியமாக இங்கே செயல்பட்டு இருக்கு. முதல் கார்டே ஒரு நல்ல ஒரு பதவியை குறிக்கக்கூடிய ஒரு கார்டாக தான் வந்திருக்கு. அதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பலனை இந்த மிதுன ராசி என்பர்கள் அனுபவிக்க போறீங்க இந்த ஜூலை மாதத்தில். இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறமை, அதாவது இதுவரைக்கும் அந்த குடும்ப பொறுப்புகள்ல இருந்து விலகி விலகி இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்திலிருந்து அந்த குடும்ப பொறுப்புகளை ஏற்று நடத்துறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த வழக்குகள் தேவையில்லாத ஒரு கணவன் மனைவி பிரிவுகள்ன்றது மிகப்பெரிய ஒரு மன வலியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரிவுன்றது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு மிதுன ராசி என்பர்கள். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஜீவனாம்சம் அப்படின்ற ஒரு தொகையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலவரமாக தான் இருக்குது. பெண்கள் இந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கிறீங்க. அதாவது வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு நடந்த கொடுமைகள் மாதிரி வேறு யாருக்குமே நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மிதுன ராசி பெண்கள் திருமண வாழ்க்கையில் அதிகப்படியான ஒரு தொந்தரவை அனுபவித்து வந்திருக்கிறீங்க. இந்த ஜூலை மாதம் அதற்குண்டான ஒரு பிரிவுன்றது ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த தொகை வராட்டிலும் அதிலிருந்து ஒரு 50% ஜீவனாம்ச தொகையாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, உடன் பிறந்தவர்கள் மூலமாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படின்றது நிலைச்சு இருக்கும். உங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஒரு தோல்வியை சந்தித்தாலும் கூட அந்த கூட இருக்கக்கூடிய அந்த உறவுகள், அண்ணன் தங்கை அப்படி கூட இளைய சகோதரர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இரண்டாவது திருமணங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நேர்த்தியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். முதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு ஏமாற்றத்தை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இரண்டாவது வாழ்க்கையாகப்பட்டது நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தோடு இருப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். யாருக்காவது குழந்தை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரிவும் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை திருமணம் செய்துக்கோங்க. ஏன்னா அந்த குழந்தை வரக்கூடிய நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைய போகுது. ஏன்னா கடந்த காலத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான கரு இழப்புகள், அதாவது அபார்ஷன் நிறைய ஆயிருந்திருக்கும். அதே சமயத்தில் தேவையான வளர்ச்சி அப்படின்றது உங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு இருந்திருக்காது. இதனால கட்டாய சூழ்நிலையில் அபார்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது.
தொழில்முறை ரீதியாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் எத்தனை சவால்களை சந்திக்க போறீங்க அப்படின்ற போது, தொழில்முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு இழப்புகள்ன்றது இருக்குது. நீங்கள் ஒரு இடமாற்றம் முக்கியமாக பண்ண போகிறீங்க மிதுன ராசி என்பர்கள். ஒரு பெரிய ஒரு தொழிலில் இருந்து வெளியில் வருவதற்கு உண்டான ஒரு நேரம், அதாவது இது வரைக்கும் கட்டி காப்பாற்றின அந்த தொழிலாகப்பட்டது உங்களை கைவிட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்குது. தொழில்முறை ரீதியாக அந்த டவர்ன்ற ஒரு கிரகம் ஒரு கார்டு வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மின்னல் அந்த இடத்தை தாக்குறதுக்கு உண்டான ஒரு கார்டு தான் இது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தொழிலில் ஒரு இடமாற்றம்ன்றது முக்கியமாக தேவை. அந்த பெரிய அளவுக்கு தொழில் பண்ணிட்டு இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் அந்த தொழிலில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம், ஒரு இடமாற்றத்தை நோக்கி நீங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கா, தேவைப்பட வேண்டிய ஒரு வருமானம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இழப்புகள்ன்றது இந்த காலகட்டம் கிடையவே கிடையாது. ஜூலை மாதத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படியே நீங்கள் வேலையை விட்டு இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமான உயர்வும் அதிகப்படியாக இருக்கும். நீங்கள் விரும்பின இடத்துல விரும்பின பொறுப்பு அமையப்பெற்று வருமான உயர்வும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் வேலை சம்பந்தமாக இருக்குது. காதல் மற்றும் அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு புத்துணர்ச்சியான ஒரு எண்ணங்கள், நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காதல் மாதிரியான ஒரு சின்ன சின்ன அனுபவத்தில் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அந்த திருமண ஏற்பாடுகள் மூலமாகவும் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. திருமண முயற்சிகளில் இது நாள் வரைக்கும் நிறைய தடைகளை சந்தித்த இந்த ராசி என்பர்கள் இந்த காலத்திலிருந்து, இந்த ஜூலை மாதத்திலிருந்து அதிகப்படியான ஒரு மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக. வெளியூரில் நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய அளவுக்கு அதில் ஒரு தான தர்மங்களும் கொடுத்துட்ருக்கிறீங்க. அந்த தான தர்மங்களுக்கு ஏற்ப உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் செயல்பட போகுது. அதனால் வெளிநாட்டு பாக்கியம் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த உங்களுடைய பணத்தை செலவழிக்கும் போது கையில் எடை பார்த்து கொடுங்க. அதாவது உங்களுக்கு அளவுக்கு மீறிய தர்மங்கள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துரும். அதனால் உங்களுக்கு ஆள் பார்த்து இடம் பார்த்து அதாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து நம்ம தானம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ராசி என்பர்கள் ஜூலை மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் ஷேர் மார்க்கெட்டோ இல்லை கோல்டுலேயோ இல்லை தேவைப்படக்கூடிய சொத்துலேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் சொத்துலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கோல்டுன்றது பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லை. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே ஒழிய உடனே நீங்கள் போட்ட உடனே ஒரு நிறைய லம்சமான அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரியாக இல்லை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகளோட சின்ன சின்ன இழப்புகளை மட்டும் குடும்பம் ரீதியாக சந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுக்கும் இந்த மாதிரியான டாரட் பிரசன்னம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.